ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலைல நம்ம இந்த ரெசிப்பியை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப குளு குளுன்னு இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, என்னென்னு சொல்கிறேன். உடல் எடையை குறைக்கிற அளவுக்கு ஒரு ஓட்ஸ் கஞ்சி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்பவே கம்மியான பொருள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால், தண்ணி, ஓட்ஸ் மட்டும் நம்ம வாங்கணும், அவ்வளோதான். சால்ட் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம இதுக்காக வாங்க தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டு நம்ம கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். குயிக்காக செஞ்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு பால், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அது வந்துட்டு கொதித்து பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு பால் கொதித்த உடனே அதை நல்லா சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு ஸ்டேஜில் வரும்போது தான் நீங்கள் சேர்த்துக்கணும் ஓட்ஸை. பார்த்தீங்களா, கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. சூப்பராக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். உங்களுக்கு எப்படி திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கோங்க. தண்ணியாக வேணும்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ்லேயே கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ஓட்ஸ் கஞ்சியை வந்துட்டு குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை மார்னிங் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. வயிறும் வந்துட்டு குளுகுலுன்னு இருக்கும். இந்த மில்க் சேர்த்து நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுனால வயிறு வந்து ஃபில்லான வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்போ மில்க்கும் நம்ம காஃபி, டீ எதுனா குடிப்போம் இல்லையா, அந்த காஃபி டீக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இப்போ ஓட்ஸில் மில்க் சேர்த்தாச்சு இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறதுனால நல்லாவே வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இதை விட திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. சூப்பராக வந்துடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ஓட்ஸ் கஞ்சியை வந்துட்டு டெய்லியுமே சாப்பிட்லாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வாக்கிங், ஜாக்கிங் எல்லாமே போயிட்டு வந்து வீட்டில் இருக்க டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா எப்படி வெயிட் குறையும்? இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் குறையும். நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சியை இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட வேணும்னா நீங்கள் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, தேன் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எதுனா சேர்த்து கூட நம்ம இது கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறோம். உடனே சூடானதை எடுத்து சாப்பிட போகிறது இல்லையா, கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி கொஞ்சமாக மாதுளம்பழம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ட்ராபெரி இதெல்லாம் போட்டு தூவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்களோ அது பொறுத்து தான் நம்மளோட ஃபுல் டேயும் எனர்ஜியாக இருக்க போது. இந்த மாதிரி ஆரோக்கியமான நீங்கள் உணவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே கொடுங்க, செஞ்சு கொடுங்க. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டெய்லியும் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களோட உடம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி. இந்த கஞ்சி வந்துட்டு எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பரான இந்த ஓட்ஸ் கஞ்சியை வந்துட்டு நம்ம குயிக்காக 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்திங்களா, அவ்வளோதாங்க. நம்மளோட ஓட்ஸ் கஞ்சியை வந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.